இப்போ நம்ம வந்து கூறுகூடத்துக்கு வந்திருக்கோம். கூறுகூடத்தில் அவங்களோட குறைகள் வந்து கேட்க வந்திருக்கோம். எதனால் இந்த 3 பேர் பலியானாங்க, இத்தனை பேர் காயப்பட்டு கிடக்காங்க? ரேஷன் கடைக்கு போனவங்க வண்டி இது டக்கரில் போய் அரிசியை ஏற்றிட்டு திரும்ப வரையில் டக்கர் கவுந்து 3 பேர் ஸ்டார்ட் அவுட்டு. பிறகு 10 பேர் கால் கை ஆக்சிடென்ட்டு, கால் கை உடஞ்சி ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. ராம்நாட்டு ஜிஹெச்சில் இருக்காங்க. ரெண்டாவது இந்த ஊருக்கு தண்ணி வசதியே கிடையாது. வண்டி தண்ணி வாங்கி இந்த பைப்லாம் தண்ணி பைப்லாம் இந்த இருக்குதம்மா. முன்னாடி அந்த பைப் போட்டு இப்போ தண்ணி பைப் போட்டுருக்காங்கல்ல, இப்போ இதில் தண்ணி வருதா? தண்ணி வரல, சும்மா வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களால முடிஞ்ச அளவு போட்டு தண்ணி வரல, பைப்பு போட்டு தண்ணி வரல, முடிஞ்ச அளவு போட்டுருக்காங்க. தண்ணி வரல போட்டு என்ன பண்ண? தண்ணி தானே முக்கியம், தண்ணிக்காக தானே பைப் போடணும். சரிம்மா, இப்போ நீங்கள் ரேஷன் கடைக்கு வந்து எவ்வளோ நாளாக ட்ரை பண்ணீங்க? நியாய விலை கடைக்கு? இப்போ எல்லாம் நாங்கள் எங்கள் அப்பா காலத்தில் இருந்தே பாட்டம் முட்டை காலத்தில் இருந்து நாங்கள் அந்த ஊருக்கு போவோம். அப்போ இருந்து போகிறீங்க. இப்போ நம்ம தலைவர்கிட்ட பெட்டிஷனை வாங்கி பார்த்தேன், கலெக்டர்கிட்ட மனு கொடுத்ததை. அவங்க 3 மாதத்துக்கு முன்னாடி கூட மனு கொடுத்துருக்காங்க, நியாய விலை கடை வந்து எங்கள் ஊருக்கு வேணும் அப்படின்ட்டு. இப்போ அப்போவே கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 3 பேர் உயிர் பலி போயிருக்காது, இத்தனை பேர் காயங்களும் பட்டிருக்காது. 10 பேருக்கு காயம். அதாவது கால்வாய் ஓடுது, கால்வாயும் கம்மாயும் தாண்டி தான் இந்த கால்வாய் வந்து. சும்மா இப்போ இந்த கோடையிலேயே இப்போ வந்து டிராக்டர் வண்டியில் தான் வாங்க போகிறீங்க. இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டருமா இருக்கும்? சுமார் 3 கிலோமீட்டர். சுற்றி போகும்போது 10 மைல் இருக்குமா? கோடையில் கரையில் போயிடுவீங்க, மழை காலத்தில் என்ன பண்ணுவீங்க? 10 கிலோமீட்டர் நடந்து போகிறீங்களா? நடந்து நேரம் பாதை இருக்கு, நடந்து போவோம். அப்படியே ஏற்றிட்டு வந்துடும். அங்கேயே சுற்றி வர்றது சும்மா இல்லைன்னா தண்ணிக்குள்ளேயே நடந்து போவீங்களா? சேத்துக்குள்ளேயும் போவோம். அப்போ உங்கள் ஊர் பஞ்சாயத்து தலைவர் இதுக்கு நியாய விலை கடை நம்ம ஊரில் வைக்கணும்னு எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலையா? இந்த படம் எடுக்க வந்தாங்க சாமி, அவங்களும் தனுஷ் படம் இந்த வீட்டில் தான் வச்சுருக்காங்க. தனுஷ் படமா? என்ன படம்? தனுஷ் படம் இந்த பூரா தனுஷ் படம் தான். என்ன படம் எடுத்தாங்க? படம் பேர் எது தெரியுமா? இட்லி கடையா? ஒருத்தர் நாள் இந்த பாதை இங்கிருந்து தண்ணி மட்டும் அவங்க கூட அந்த சாலை வசதி தண்ணி வசதி கூட கண்டுக்கலையா? அதான் ஏதோ கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது. தண்ணி மட்டும் மெயினாக, தண்ணி தான் ஒரு ஊருக்கு வேணும், தண்ணி மட்டும் கொடுத்தா போதும். தண்ணி இந்த ரேஷன்கள் ஒரு நேரம் வந்து ஒரு நேரம் போட்டா போதும், அது ஒன்று தான், வேறு ஒன்றும் கிடையாது. தண்ணி வச்சுருந்து இருக்க நல்ல விவசாயம் வரும் தம்பி. இந்த விவசாயத்தை அழகா இந்த இது சாப்பிடலாம். தண்ணி வச்சு ஆடு மாடு நல்லா மட்டும் வரும், நல்லா தண்ணி மட்டும் இந்த காலத்தில். இப்போ இந்த வீடு இருக்குது இல்லாமல் அந்த வீடு வந்து என்ன கட்டடம்னு எனக்கு தெரியல. வீடா இல்லை வீடு தானா? இது யாரோட வீடு? இது எங்கள் வீடு தான். நாங்கள் அக்கா தங்கச்சி 4 பேர் இருந்து, இது அக்கா வீடு. இது நாங்கள் 3 பேரும் கட்டியிருக்கோம். இந்த வீடு இடிஞ்சிட்டு இந்த வீடு வந்து 3 வீடா? இப்போ எதுக்காக இப்படி அரையும் குறையமாக நிற்கிது? பைசா இல்லை, பைசா இல்லாமல் நிற்கிது அரையும் குறையுமா. சொல்லுங்கம்மா, அந்த வீடு கடைசி வீடு யாருமா? அது என் தங்கச்சி வீடு. தங்கச்சி முனியம்மான் அந்த வீடு அவன் தங்கச்சி வீடு. வீடு இப்போ அரையும் குறையமாக நிற்கிறேன், கட்டுறதுக்கு வசதி இல்லாமல் தான் இருக்காங்க. இது ஒரு அக்கா வீடு, அதுக்கும் வசதி. எங்கள் அப்பாவுக்கு நல்லா பிழைச்சாங்க. அந்த வீட்டை வந்து நாங்கள் முன்னேற்ற. இப்போ 3 பேர் இறந்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு பிள்ளைகள் கணவர்லாம் இருப்பாங்கல்ல? அந்த அக்காவுக்கு பிள்ளை இருக்குது, ஒரு அக்காவுக்கு பிள்ளை இருக்குது, இன்னொரு அக்காவுக்கும் பிள்ளைகள் இருக்காங்க. அப்போ அவங்கள்ட்ட அரசு வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? கவர்மெண்ட்டை கோரிக்கை வச்சிங்களா? நேற்று நாங்கள் கோரிக்கை 3 பேருக்கு உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு, பணத்தை கொடுத்து சரி பண்ண முடியாது. ஆனால் வேலைக்கு நாங்கள் சொன்ன நேற்றே சொன்ன ஆஸ்பத்திரியில் ஒரு குடும்ப தலைவி இல்லைன்னா அந்த குடும்பமே சரியாக வராது இல்லையா? இந்த நாங்கள் ஆஸ்பத்திரியில் நேற்றே சொன்னாங்க, குடும்பத்தை அது பேசி முடிச்சுட்டாங்க. அது வரமாட்டுக்கு நம்மளுக்கு அரசு வேலை கொடுத்தா 3 பேருக்கு. அவருக்கு தம்பி இருக்கு, அவனுக்கும் பையன் இருக்கு, என் தங்கச்சிக்கு அவளுக்கும், என் தங்கச்சி இறந்தாலும் அவளுக்கும் பையன் இருக்கு. அந்த அக்காவுக்கு பையன் 2 மாம்பழம் இருக்காங்க, படிச்சிருக்காங்க. காவேரி தண்ணி வரணும் ஊருக்கு, அது நியாய விலை கடை வரணும். காவேரி தண்ணி
அந்த தண்ணி அடுத்தபடி அந்த 3 பேர் குடும்பத்துக்கும் கண்டிப்பாக அரசு வேலை கொடுத்தாகணும் கவர்மெண்ட் வந்து. உப்பு தண்ணியை கொடுத்தா கூட மேலே துணிமணி துவைக்கனாலும் ஆயிக்கணும். உப்பு தண்ணி கூட கிடையாது நம்ம ஊரில். அது கூட கிடையாது இல்லையா? உப்பு தண்ணி கொடுத்தாலும் ஆடு மாடு பாருங்க, ஒரு வீட்டுக்கு 20 10 ஆடு வச்சிருக்காங்க தம்பி. இப்போ இந்த தண்ணிகளுக்குலாம் இங்கே என்ன பண்ணுறீங்க இப்போ? விலைக்கு வாங்கி வரும்ல, ஆமாம், அதெல்லாம் வாங்கி வர தண்ணியே விலைக்கு வாங்கி தான் கொடுத்துப்பா. 10 குடம் ஒரு குடம் எத்தனை ரூபாய்? 6 ரூபா. உப்பு தண்ணி நல்ல தண்ணி? நல்ல தண்ணி 6 ரூபா. நல்ல தண்ணி 6 ரூபா. உப்பு தண்ணிமா? உப்பு தண்ணி வராது, அதுலேயே வாங்கிக்கணும். நல்ல தண்ணி வாங்கி 6 மாட்டுக்கு 6 ரூபாய்க்கு வாங்கி அதையே பயன்படுத்துறாங்க. இந்த ஊர் நீ மழை வந்தால் ஏழை இருக்க மழை வந்தால் அந்த ஊர்னியில் தண்ணி வந்தால் அதை குளிச்சுக்கிறோம். சரி. கோடையில் அப்புறம் விலைக்கு வாங்கி தான் குளிக்கிறது. கோடையில் 6 மாதம் அந்த கோடை இந்த ஊர்னி இந்த கம்மாயில் தண்ணி கிடந்தா இவங்களுக்கு 6 மாதம் தண்ணி. இந்த கஷ்டத்துலையும் தண்ணி குடிக்க விலைக்கு வாங்கி குளிக்க விலைக்கு வாங்கிச்சா எப்படி நம்மளுக்கு வருமானம் மொத்தம்? இந்த ஊர் அப்படி ஒரு காலத்தில் நீங்கள் பாருங்க வந்து உங்களுக்கு அந்த அந்த இதுக்கு அந்த சோலைவனம் கூட அப்படி ஒரு சோலையாக இருக்குங்க இந்த ஊர். அப்படி பார்த்தாங்கன்னா அப்படி ஒரு அழகாக இருக்கும். அதான் அந்த தம்பி, அதான் நல்ல ஊர். ஆனால் ஆளுகள்லாம் போயிட்டாங்க, காசுக்கு தண்ணி வருது இல்லை. சரிம்மா, அந்த டிராக்டர் வண்டி வந்து யாரோடது? பெர்சண்டோடது. டிராக்டர் வண்டி அவர் தான் அனுப்பி வச்சாரா? அவர் தான் பெர்சண்ட் மயந்தான். அவருக்கு இதுங்காயம்மா காயமாமல ராம்நாத்தோட கார். ஐயோ, வண்டிலாம் நல்ல மனுஷன். நல்ல மனுஷன்தான். ஆனால் என்ன ஊருக்கு கடை அப்போவே நியாய விலை கடை கொண்டு வந்திருந்தா அந்த பிரச்சனையே நடந்திருக்காது இல்லையா? டிராக்டர் வண்டி அனுப்புனவர் கடையை வச்சுருக்கலாமே. அவர் தான் எல்லாம் நல்ல வீடு கோயிலுக்கு எல்லாம் வசதி எல்லாம் தண்ணி வசதியை மட்டும் கொடுத்துருந்தீங்க. எங்களுக்கு ஒன்றுமே வேணாம். நீங்கள் எங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்கணும். தண்ணி வசதியும் இந்த ரேஷன் கடையை கொண்டு வந்து கொடுத்தா கிடச்சி போயிருங்க. அது சரிங்கம்மா, கண்டிப்பாக சொல்லி